பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஓதிக்கலாம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறுவர்களுக்கான குர்ஆன் மதர்ஸா ஆன்லைன் கிளாஸ் இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதில் விருப்பமுள்ளவங்க உங்களுடைய பிள்ளைங்களை சேர்த்து விடுங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரே மாதத்தில் நம்ம குர்ஆன் ஓத தெரியாதவங்க கூட குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இதாக இருக்கும். இது வீடியோ காலில் உங்களுக்கு கிளாஸ் நடத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெக்கார்டாகவும் வீடியோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டுரும். இதில் யார் வேணால் கலந்துக்கலாம், எந்த வயசுலேருந்து வேணால் கலந்துக்கலாம். ஒன்லி லேடிஸ் மட்டும்தான். அப்படியே பசங்க சேரணும் அப்படின்னு சொன்னால் 10 வயசு கீழே உள்ள ஆண் பிள்ளைங்கள் மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே மாதம்தான். ஒரே மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் ஓத கற்றுக்கலாம். எந்த மாதிரி ஓதணும்னு சொல்லிட்டு ஓதுறதை கற்றுக்கலாம். இதோடைய ஃபீஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்லி 200 ஒன்லி தான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. पैगंबर का बयान। पैगंबर खुदा ताला के नेक बंदे होते हैं, वो अच्छे काम करते हैं और लोगों को नेक काम बताते हैं, बुरी बातों से रोकते हैं और खुदा का कलाम सुनाते हैं. जो लोग उनका कहना मानते हैं उन पर खुदा ताला की मेहरबानी होती है और वो उसका इनाम पाते हैं. जो लोग उनका हुक्म नहीं मानते उनसे. அதாவது இது ஹெட்டிங் என்ன மீனிங்னா, தீர்க்கதரிசி அதாவது ரசுல்லா பற்றி விளக்கம். சரிங்களா? நபிகள் நாயம் இறைவனுடைய நற்குணங்கள் கொண்ட ஒரு அடியாராக இருக்கிறாங்க. இன்னும் அவங்க நல்ல காரியங்களை செய்கிறாங்க. இன்னும் மக்களுக்கு நற்செயலை போதிக்கிறாங்க. தீய விஷயத்துலேருந்து மக்களை தடுக்கிறாங்க. இன்னும் இறைவனுடைய வசனத்தை அதாவது வேதத்தை என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு ஓதி காட்டுறாங்க. எந்த மக்கள் அவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறாங்களோ அவங்க மீது இறைவனுடைய கருணை உண்டாகிறது. அடுத்தது மேலும் அவர்கள் அதற்காக என்ன பண்ணுறாங்க, நற்கூலியை அல்லாட்டந்து பெற்றுக்கிறாங்க. சரிங்களா? எவர் அவர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் இறைவனுடைய அதிருப்திக்கு ஆளாகிறாங்க. சரிங்களா? இப்போ செகண்ட் பேராகிராஃப்க்கு உறுத்து பார்க்கலாம். சரிங்களா? कामों को जमजाओ दो उन पर वाजिब है कि जब बैलम बरों की इज़्ज़त करे, उनको अपनी जान और माल से प्यारा जाने. किसी बैलंबर का नाम अपने मुँह से न निकाले या किसी दूसरे की ज़बान से सुने दो, ये कहे अलैहिस्सलातु वस्सलाम. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் அனைத்து நபிமார்களுக்கு என்ன பண்ணணும், கண்ணியப்படுத்துறது கடமையாக இருக்குது. அவங்கள தங்களுடைய உயிர் மற்றும் உடைமைகளை விடவும் மேலாக நேசிக்கணும். சரிங்களா? அதாவது அவங்கள தான் ரொம்ப பிரியப்படணும். சரிங்களா? ஒரு தூதருடைய பெயரை சொல்லும் போதே என்ன பண்ணணும், அல்லது மற்றவர்கள் சொல்ல கேட்கும்போது, ஒன்று நம்ம சொல்கிறோம் இல்லது மற்றவங்க சொல்ல நம்ம கேட்கும்போது என்ன நம்ம ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால், அவர்கள் மீது இறைவன் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். எப்படி இப்போ உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. இப்போ இப்ராஹிம்னு வெறுமனே சொல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த நபி பேர் சொல்லும் போதும் அவங்க மீது என்ன பண்ணணும், இந்த சலவாத்தை சொல்லணும். சரிங்களா? அடுத்து லாஸ்ட் பேராகிராஃப்குள்ளே உருது பார்த்துடலாம். बैलम बरों को खुदाए ताला ने किताबें दी हैं, उनमें अल्लाह ताला के हुक्म है. दौरात हज़रत मूसा अलैहिस्सलाम को, ज़बूर हज़रत दाऊद अलैहिस्सलाम को, इंजिल हज़रत ईसा अलैहिस्सलाम को मिली और कुरान शरीफ हमारे रसूल मकबूल सल्लल्लाहु अलैहि वसल्लम पर उतरा.
सब लोगों को कुरान मजीद के हुक्म पर चलना ज़रूरी है। जो लोग इसके हुक्मों पर नहीं चलते और उसे नहीं मानते वो अल्लाह ताला की नाफरमान हैं और इसी वास्ते खुदा उनसे राज़ी नहीं। இதுக்கான மீனிங் என்னென்னா, இறைவன் வந்து எல்லா அதாவது நபிமார்களுக்கு என்ன பண்ணியிருக்கான், வேதங்களை வழங்குனா அவற்றில் வந்து அவனுடைய கட்டளைகளும் இருக்குது. இப்போது தௌராத் வந்து எந்த நபிக்கு வழங்கினா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கொடுத்தான். ஜபூருங்கிற வேதத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் வந்து வழங்கினா. இன்ஜீல் அங்கிற வேதத்தை வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் வழங்கினா. திருக்குரானை வந்து நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பண்ணா, கொடுத்தான். அனைத்து மக்களும் திருக்குரானுடைய கட்டளைப்படி நடப்பது என்னது அவசியமாக இருக்குது. யார் வந்து அதன் கட்டளைகளை வந்து ஏற்காமல் நடக்கிறாங்களோ அவங்க இறைவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மாறு செய்தவர்கள் ஆவார். அத்தகையவர்கள் மீது இறைவன் வந்து என்னது பண்ண மாட்டான், திருப்தி அடைவதில்லை. சரிங்களா? அதாவது நபிமார்கள்லாம் என்ன சொல்ல போகிறாங்க, இறைவனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நபிமார்களையும் ஏற்றுக்காமல் அவங்களுடைய கட்டளையும் ஏற்காமல் இறைவனுக்கு நம்ம மாறு செஞ்சோன்னா இறைவனுடைய திருப்தி நமக்கு வந்து என்னது கிடைக்காது. சரிங்களா? இது ஃப்ரீ முஅல்லமா கோர்ஸ். இதில் வந்து 1 இயர் கோர்ஸ். இதில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்.